சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பை உலுக்கிய சீன மாஃபியாவின் கொலை, விசாரணைகளை கோரும் சீன தூதரகம். புலிகளின் தலைவர் பொதுவெளிக்கு வருவார், மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்திய பழநெடுமாறனின் கருத்து. கருப்பு ஜூலை கலவரத்திற்கு நீதி கோரி லண்டனில் போராட்டம், பிரான்சில் நாளை ஏற்பாடு. தையட்டி விகாரை காணி விவகாரம், மக்களின் காணிகள் மக்களுக்கே என்கின்றார் அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி. திருச்சி முகாமில் 9வது நாளாகவும் ஈழாகதிகள் உண்ணாவிரத போராட்டம், நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு விஜயிடம் கோரிக்கை. ஈரானில் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள தயாராகும் ட்ரம்ப், முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ளூர் பாதாளுலக கும்பல்களின் படுகொலைகள் இடம்பெற்று வரும் நிலையில் கொழும்பு துறைமுக நகரை மையப்படுத்தி இயங்கும் சீன மாபியா குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒரு சிலர் கடத்தப்பட்டு குரூரமாக கொல்லப்பட்டு எஹலியகொட கரந்தனா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடி தலையீடுகளை நேற்று செய்த கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இந்த மோதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிய ஒரு முழுமையான விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையை கோரியுள்ளது. மோதலில் ஈடுபட்டுள்ள 2 சீன குழுக்களும் நேற்று அதிகாலையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு சென்றபோது இந்த மோதலும் கடத்தலும் இடம்பெற்றுள்ளது. முதற்குழு கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு சென்ற பின்னர் 2 வாகனங்களில் அந்த இடத்திற்கு சென்ற 20 பேர் கொண்ட இன்னொரு சீன குழு முதற்குழுவில் இருந்தவர்களுக்கு துப்பாக்கிகளை காட்டி மிரட்டியதுடன் அவர்களில் 3 கை கால்களை கட்டி முகத்தை மூடி தாக்கியதன் பின்னர் அவர்களை கடத்தி சென்றுள்ளது. இவ்வாறு கடத்தப்பட்டவர்களில் 2 பின்னர் துறைமுக நகரிலேயே கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் தாக்குதலை நடத்திய அந்த குழு தாம் பயணித்த வாகனத்தை கைவிட்டுவிட்டு கடத்தப்பட்ட 3வது நபருடன் தப்பிச் சென்றது. இதன் பின்னர் கரந்தனாவின் கெட்டுக்கடை பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் தொடர்பாக சோதனை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று அந்த வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பாறை குவியல் ஒன்றை கண்டுபிடித்த போது அதற்கு கீழே ஒரு சடலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிக்கும் இந்த சடலம் கொழும்பு துறைமுக நகர வளாகத்திலிருந்து கடத்தப்பட்ட சீன நபர் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதன் பின்னர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 சீனர்கள் அவசரமாக நாட்டை விட்டு வெளியேற முயன்றபோது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் இது கொழும்பு துறைமுக பகுதியை மையப்படுத்திய சீன மாஃபியா அதிகார மோதல்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உரிய நேரத்தில் பொதுப்பள்ளிக்கு வருவார் என உலக தமிழர் பேரவையின் தலைவர் பழநெடுமாறன் மீண்டும் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பழநெடுமாறன் முன்னர் சொன்னது போல புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகவும் இதனை தான் 2009ஆம் ஆண்டு முதல் தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டதோடு உரிய நேரத்தில் அவர் வெளியே வருவார், தற்போது வெளியே வருவதற்கான சர்வதேச சூழ்நிலை இல்லை என்றும் சொல்லியுள்ளார். அத்துடன் தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் எதிர்வரும் 26ஆம் திகதியன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தரான சுப்பிரமணியம் நூற்றாண்டு விழா நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக பழநெடுமாறன் தெரிவித்தாலும் அதற்குரிய ஆதாரங்களை அவர் இதுவரை உறுதியாக வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் வாழ்வில் அழியாத வடுவாக காணப்படும் கருப்பு ஜூலை கலவரத்தின் ஆரம்ப நாளான நேற்று லண்டனில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கருப்பு ஜூலை கலவரத்தின் ஆரம்ப நாளான நேற்றைய தினத்தை முன்னிட்டு லண்டனில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பாக புலம்பெயர் தமிழர்களினால் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று 43 வருடங்கள் கடந்த நிலையில் இன்றும் தமிழர்கள் மீது தொடரும் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குரல் கொடுத்தனர். அதே நேரம் பிரான்சில் நாளை மாலை 3 மணிக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றம் அருகில் கருப்பு ஜூலை கலவரத்தின் 43வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழ்
தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டியும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களையும் பங்கு பெற்றுமாறு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். 30 ஆண்டுகால போருக்கு வழிவகுத்த கருப்பு ஜூலை கலவரத்தில் 43 ஆண்டுகள் நினைவு கூறப்படும் நிலையில் நாட்டில் மீண்டும் இன அழிப்பு ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி மன்னாரில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் இன நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் நோக்கில் சோசலிச இளைஞர் சங்கத்தின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து நிலைய பகுதியில் துண்டு பிரசுர விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது. கருப்பு ஜூலை இனக்கலவரமானது நாட்டின் வரலாற்றில் அழியாத வடுக்களையும் எண்ணற்ற உயிரழிவுகளையும் சொத்து நாசங்களையும் ஏற்படுத்தியதோடு நீண்டகால உள்நாட்டு போருக்கும் அடித்தளம் அமைத்தது. இத்தகைய துயரமான சம்பவங்கள் மீண்டும் தலைதூக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மழை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவரின் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 41வது நாளான நேற்றைய தினம் வியாழக்கிழமை 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 3 எலும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஆணைகளும் சேமேந்து துண்டுகளும் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என்று இதுவரையில் 95 நாட்கள் அகழ்வு முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 466 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை மக்களுக்கும் விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கும் பிடித்துக் கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவின தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள அமைச்சரிடம் தையிட்டி காணி தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள தையட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான காணி விவகாரத்தில் அரசாங்கம் தற்போது விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி பெரிய அளவிலான பணிகளை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். குறிப்பாக நீதி அமைச்சர் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், ஆளுநர், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த பகுதியில் காணி உரிமையாளர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக காணி அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்து அதிகாரிகளும் வலிகாமம் தையிட்டி பகுதிக்கு சென்ற போதிலும் அதை முழுமையாக செய்ய முடியாமல் போயுள்ளதாக கூறியுள்ளார். 1972ஆம் ஆண்டின் காணி அளவீட்டு ஆவணங்களில் திஸ்ஸ விகாரை பற்றி குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மக்களுக்கு சொந்தமான நிலத்தை மக்களுக்கும் விகாரைக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கும் பிரித்துக் கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் விரைவில் அதிகாரிகளுடன் மீண்டும் அந்த பகுதிக்கு செல்ல உள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பௌத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவின யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ் பொது நூலகத்தின் தற்போதைய செயற்பாடுகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடலில் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி ஈடுபட்டார். மேலும் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் சேவைகளை நவீனமயப்படுத்துதல், வாசகர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துதல், ஆவணங்கள் மற்றும் அரிய நூல்களை பாதுகாக்கும் திட்டங்கள், எண்ணியல் நூலக வசதிகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் ஆராய்ந்தார். இதேவேளை பழைய மாவட்ட செயலக கட்டடத்தை பார்வையிட்ட அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அதன் பிரார்த்தன தன்மை அழியாதவாறு அதனை பேணி பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான எதிர்கால திட்ட ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆராய்ந்தனர். இது தொடர்பான விசேட விளக்கங்களை அமைச்சர் உரிய அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தார். இலங்கையின் இருவேறு பகுதிகளில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
வத்தளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பள்ளியாவத்த பகுதி திருமண மண்டபம் ஒன்றில் நேற்று மாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பிறந்தநாள் விழா ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றிருந்த ஒருவரை இலக்கு வைத்து உந்துருளியில் பயணித்த அடையாளம் தெரியாத ஒருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்துள்ளார். அதே நேரம் கொழும்பு தெமட்டகொடை குப்பியாவத்தை மயானத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணங்கள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருச்சி சிறப்பு முகாமில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈழத்தமிழர்களின் உயிரை காக்குமாறு தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு கோரிக்கை வைத்துள்ளது. ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலாளர் சந்தித்து மனு ஒன்றை வழங்கியுள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள ஈழத்தமிழர்கள் 5 தங்கள் வழக்குகளை விரைந்து முடித்து சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்பக் கோரி 9 நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுகந்தினி, ஃபரிஷ்டா, ஜனனி, ஜோன்சன், மதுசன் ஆகியோர் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலேயே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்து சட்ட ரீதியான தடைகள் இல்லாதவர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலாளரை சந்தித்து கோரிக்கை முன்வைத்துள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்கள் சளைக்காமல் போராடி வரும் நிலையில் போராட்டக்காரர்களின் பலரை அடையாளம் காண டெல்லி காவல்துறை அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கேமராக்களை முழுவீச்சில் பயன்படுத்தி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் பரீட்சை முறைகேடுகள், அதன் வினாத்தாள் கசிவு உட்பட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூறலை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த போராட்டம் இந்தியாவின் ஏனைய பகுதிகளுக்கும் பரவி வரும் நிலையில் டெல்லி காவல்துறை அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை முழுவீச்சில் பயன்படுத்தி வருகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் காவல்துறை இந்த நகர்வை மேற்கொள்வதாக கருதப்படுவதால் மாணவர்களின் சீற்றம் அதிகரித்து வருகின்றது. ஈரானில் பெருமெடுப்பிலான சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து தான் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற படை நடவடிக்கையை கடந்த பிப்ரவரி இறுதியில் ஆரம்பித்த அமெரிக்கா இப்போது அந்த தாக்குதல்களை விட பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவது குறித்து பரிசீலிப்பதாக நேற்று குறிப்பிட்டுள்ளது. எனினும் இந்த விடயத்தில் தான் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று கூறிய அவர், வளைகுடாவில் ஈரானால் தாக்குதலுக்கு உள்ளாகும் கப்பல்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க அமெரிக்காவில் முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகள் இனி பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பை உலுக்கிய சீன மாஃபியாவின் கொலை, விசாரணைகளை கோரும் சீன தூதரகம். புலிகளின் தலைவர் பொதுவெளிக்கு வருவார், மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்திய பழநெடுமாறனின் கருத்து. கருப்பு ஜூலை கலவரத்திற்கு நீதி கோரி லண்டனில் போராட்டம், பிரான்சில் நாளை ஏற்பாடு. தையிட்டு விகாரை காணி விவகாரம், மக்களின் காணிகள் மக்களுக்கே என்கின்றார் அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி. திருச்சி முகாமில் 9வது நாளாகவும் ஈழ அகதிகள் உண்ணாவிரத போராட்டம், நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு விஜயிடம் கோரிக்கை. ஈரானில் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள தயாராகும் ட்ரம்ப், முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்த திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகள் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.